வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 101வது தலைப்பு வள்ளியை மணந்த வேலவன். அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 100 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள். சிவபெருமான் திருவிளையாடல் போட்டிருக்கேன், திருப்பதி திருவிளையாடல் இருக்குது, 63 நாயன்மார்கள் இருக்குது, 51 சக்தி பீடங்கள் பற்றி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். வள்ளியை மணந்த வேலவன். தொண்டை நாட்டிலே மேல்பாடி என்ற ஊருக்கு அருகாமையில் வள்ளிமலை என்ற பெயரில் ஒரு மலை இருக்கிறது. அம்மலையின் அடிவாரத்தில் உள்ள சிற்றூரில் நம்பி என்னும் வேடுவ தலைவன் வசித்து வந்தான். சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்ட அவன் வெகு காலமாக தனக்கு புத்திர பாக்கியம் ஏற்படாதது கண்டு மிகவும் வருந்தி வந்தான். வள்ளிமலை சாரலிலே சிவமுனிவர் என்பவர் எம்பெருமானை குறித்து தவம் இருந்து வந்தார். முருகப்பெருமான் திருவருளால் ஒரு பெண் மான் ஒரு நாள் அங்கே வந்து முனிவருடைய பார்வையில் படுமாறு உலாவியது. சுந்தரவல்லி முனிவருடைய பார்வையின் மூலம் மானுடைய கர்ப்பத்தில் அங்கேயே வளர்ந்து வந்தாள். உரிய காலம் வந்ததும் அந்த மான் வள்ளிமலையில் வேடுவ பெண்கள் வள்ளிக்கிழங்கு எடுக்க தோண்டியிருந்த ஒரு குழியிலே அழகிய பெண் குழந்தையை ஈன்றது. மானிட குழந்தையாய் இருப்பதை கண்டதும் அது பயந்து ஓடிவிட்டது. மான் வயிற்றிலே சுந்தரவல்லி தெய்வ குழந்தை என தோன்றும் வகையில் ஆபரணங்களுடன் காணப்பட்டாள். மான் அப்பால் ஓடியதும் குழந்தை தன் பழைய உணர்வை மறந்து பாலுக்காக அழத் தொடங்கியது. அந்த சமயத்தில் நம்பிராஜன் தன் மனைவியுடன் பரிவாரங்களுடனும் அந்த வழியாக திணைப்புணத்திற்கு சென்று கொண்டிருந்தான். குழந்தை அழும் சப்தத்தை கேட்டு அவன் நாற்புறமும் சுற்றி பார்க்கையில் வள்ளிக்கிழங்கை தோண்டி எடுத்திருக்கும் குழியிலே பெண் குழந்தை ஒன்று கிடப்பதை கண்டான். அவன் சந்தோஷ சாகரத்திலே மிதந்தான். அவன் வணங்கும் எம்பெருமான் அவனுடைய குறையை தீர்க்க அக்குழந்தையை கொடுத்திருப்பதாக எண்ணி மகிழ்ந்தான். ஓடிச் சென்று குழந்தையை வாரி எடுத்து மனைவியிடம் கொண்டு வந்து கொடுத்தான். அவன் மனைவி கொடிக்கி எனப்படுபவள் குழந்தையை அன்போடு வாங்கி கொண்டாள். பிறகு அவர்கள் குழந்தையுடன் இல்லம் திரும்பினர். அனைவரும் நம்பிராஜனை பாராட்டினர். வள்ளிக்கிழங்கு தோண்டியெடுத்த குழியிலே கிடைக்கப்பெற்ற குழந்தை ஆதலால் அக்குழந்தைக்கு வள்ளி என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார்கள். வள்ளிக்கு 12 வயதாயிற்று. வேடர்கள் குல வழக்கப்படி நம்பிராஜன் அவளை திணைப்புணத்திலே காவல் இருக்குமாறு செய்தான். தோழிகளுடன் வள்ளி திணைப்புணத்திலே தங்கி பகல் நேரங்களில் கிளி முதலான பறவைகளும் பன்றி மான் முதலிய மிருகங்களும் வந்து பயிர்களை நாசம் செய்யாமல் காவல் காத்து வந்தாள். கந்தபுரியிலே வீரபாகு முதலானோருடன் எழுந்தருளியிருந்த ஆறுமுகப் பெருமான் வள்ளிக்கு அருள் புரிய எண்ணம் கொண்டார். அங்கிருந்து புறப்பட்டு வள்ளி இருந்து வரும் பிரதேசத்திற்கு அருகே உள்ள திருத்தணி மலையில் வந்து தங்கினார். முருகப்பெருமானுடைய திரு உள்ளத்தை அறிந்த நாரதர் வள்ளி மலைக்கு வந்து வள்ளியை கண்டார். பெருமானுக்கு அவள் எவ்விதத்திலும் ஏற்றவள் என்று எண்ணியவராய் திருத்தணிகை சென்று ஆறுமுகப் பெருமானை வணங்கினார். சுவாமி, சிவமுனிவருக்கு பெண் மானிடம் தோன்றிய வள்ளி சமீபத்தில் உள்ள நம்பி ராஜனுடைய திணைப்புணத்தில் தோழிகளுடன் காவல் இருந்து வருகிறாள். அவளுடைய பெயர் அழகை வர்ணிக்க சொற்கள் கிடையாது. முற்பிறவியிலே விஷ்ணுவுக்கு மகளாய் தோன்றிய சுந்தரவல்லியே வள்ளியாக வந்திருக்கிறாள். உரிய காலத்தில் நேரில் வந்து திருக்கரம் பற்றுவதாக தாங்கள் கூறியது நினைவிருக்கலாம் என்று தெரிவித்து கொண்டார். ஆறுமுகப் பெருமான் நம்பிராஜன் புத்திரிக்கு அருள் புரிய அப்போதே வேடனாக புறப்பட்டார். நேராக வள்ளிமலைக்கு அடுத்த திணைப்புணத்தை அடைந்து அங்கே காவல் இருந்த வள்ளியை கண்டார். அருகில் சென்று அவளை பார்த்து, பெண்ணே, உன் பெயர் என்ன? உன் தாய் தந்தையர் யார்? நீ எந்த ஊரைச் சேர்ந்தவள்? இந்த இளம் வயதிலேயே நடுக்காட்டில் ஆண் துணையின்றி உன்னை விட்டு செல்ல உன் பெற்றோருக்கு எப்படித்தான் மனம் துணிந்ததோ என்று கேட்டார். யாரோ அந்நியன் ஒருவன் வந்து தன்னை பற்றிய விவரங்களை கேட்பதைக் கண்டு வள்ளி சிறிது அஞ்சி அந்த வேடன் கேட்டதற்கு தகுந்த பதிலை கூறத் தொடங்கினாள். அந்த சமயத்தில் நம்பிராஜன் பறைகள் முதலான ஒலிக்க பரிவாரங்களுடன் அங்கு வந்தான். அவனுடைய பார்வையிலே படாதிருக்க முருகப்பெருமான் வேங்கை மரமாக உருக்கொண்டு நின்றார். வழக்கம் போல நம்பிராஜன் மகளை கண்டு அவள் நலம் விசாரித்து அவளுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துவிட்டு புறப்பட்டான். அவனுடைய பார்வை எதேச்சையாக அங்கே வளர்ந்திருந்த வேங்கை மரத்தின் மீது சென்றது.
அருகிலிருந்த ஒருவன், அந்த மரம் புதிதாக அங்கு இருப்பதாக தோன்றுகிறதென்று சொன்னான். திடீரென்று வளர்ந்திருந்த அந்த மரத்தை வெட்டி விடுவதே சிறந்தது என்று சிலர் கூறினார்கள். நம்பிராஜன் மகளை பார்த்தான். அந்த மரம் புதியதாக தோன்றியதா அல்லது ஏற்கனவே அங்கு இருந்து சரியாக கவனிக்கப்படவில்லையா என்பதை வள்ளியால் கூற முடியவில்லை. அவனுக்கும் அந்த சந்தேகம் இருக்கத்தான் இருந்தது. ஆகவே நிழலுக்கு இருக்கட்டும் என்று அதை வெட்டாது நம்பிராஜன் தன் இல்லம் திரும்பினான். வேடர்கள் சென்றதும் வேங்கை மரமாகி நின்ற முருகப்பெருமான் மானிட வடிவம் கொண்டார். பெண்ணே, உன்னுடைய அழகு என் உள்ளத்தை கவர்ந்து விட்டது. என்னுடன் புறப்பட்டு வா. பலரும் உன்னை போற்றும் வகையில் நான் உனக்கு வாழ்வளிப்பேன் என்று அழைத்தார். வள்ளியோ வேடனாக வந்திருப்பது தான் வணங்கும் ஆறுமுக பெருமான் என்பதை உணராமல், ஐயா, நான் வேடுவ பெண்ணாக இருந்தாலும் ஒரு தலைவனுடைய மகள், முறை தவறி நடப்பேன் என்று தாங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். என் திருமணத்தை பற்றி என் பெற்றோர்கள் முடிவு செய்வர். தயவு செய்து நீங்கள் போய்விடுங்கள் என்றாள். அந்த சமயம் தூரத்தே பறைகளின் ஓசை கேட்டது. நம்பிராஜன் ஏதோ மறந்துவிட்டதை நினைவுபடுத்த திரும்பி வருகிறான் என்று வள்ளி எண்ணினாள். முருகனை பார்த்து, ஐயா, என் தந்தையார் மிகுந்த கோபமுடையவர். அவருடன் வரும் வீரர்களும் பராக்கிரமம் உடையவர்கள். தனிமையில் இருக்கும் பெண்ணிடம் உரையாடும் தங்களை கண்டால் கோபத்தில் தங்கள் உயிருக்கே தீங்கு விளைவித்து விடலாம். ஆகவே இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். முருகப்பெருமான் அங்கிருந்து நகர்ந்து அப்பால் வந்ததும் ஓர் முதிய சிவனடியார் வேடம் கொண்டு நம்பிராஜன் முன்பு சென்று அவனுக்கு ஆசிகள் பல கூறினார். அவன் அவருடைய திருவடிகளை வணங்கி, பெரியவரே, உங்கள் தரிசனத்தால் நான் பாக்கியவான் ஆனேன். இந்த தள்ளாத வயதில் கொடிய விலங்குகள் சஞ்சரிக்கும் காட்டு பிரதேசத்திற்கு வந்திருக்கிறீர்களே, தங்களுக்கு ஆக வேண்டியது ஏதாகிலும் இருந்தால் தெரிவிக்கவும் என்று கேட்டான். வேடராஜா, மன அமைதி பெறவும் இந்த பிரதேசத்தில் உள்ள குமரி தீர்த்தத்திலே நீராடி இறைவனை தியானிக்கவும் எண்ணி வந்துள்ளேன் என்றார் அவர். நம்பிராஜன் மிகவும் மகிழ்ந்து, சுவாமி, அவ்விதமானால் தாங்கள் என் மகளுக்கு துணையாக அவளோடு இருந்து வரலாம். பக்கத்திலேதான் குமரி தீர்த்தம் இருக்கிறது என்றான். பிறகு அந்த முதியவரை அவன் வள்ளியிடம் அழைத்துச் சென்று அறிமுகம் செய்து வைத்து அங்கேயே தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தான். நம்பிராஜன் திரும்பிச் சென்றதும் முதியவராக வந்திருந்த முருகப்பெருமான் வள்ளியை அழைத்து தமக்கு பசிப்பதாக கூறினார். தேனும் தினைமாவும் கலந்து வந்து வள்ளி அவரிடம் கொடுத்தாள். அதை வாங்கி உட்கொண்டதும் பெருமான் நீர் வேட்கை அதிகமாக இருப்பதாக கூறினார். சுவாமி, இங்குள்ள மலைக்கு அப்பால் 7 மலைகள் கடந்த பின் ஒரு சுனை இருக்கிறது. அங்கே சென்றால் வேண்டிய மட்டும் தண்ணீர் பருகலாம் என்றாள் வள்ளி. பெண்ணே, இந்த பிரதேசத்திற்கு நான் புதியவன். தனிமையில் சென்றால் வழி தவறி திண்டாட நேரிடலாம். என்னுடன் நீயும் வந்து வழிகாட்டு என்று அழைத்தார். வள்ளி அவரை சுனை இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். சுனையிலே இறங்கி தண்ணீரை பருகிய பின்னர் முருகப்பெருமான் அவளை பார்த்து, என் நீர் வேட்கையை நீ தணித்தாய், அதுபோல என் மோகத்தையும் தணிக்க வேண்டும் என்று கேட்டார். வள்ளி திடுக்கிட்டு, சுவாமி, என்ன வார்த்தை கூறினீர்கள்? தவம் மேற்கொண்டிருக்கும் சிவனடியாரான தங்களுடைய பண்புக்கு ஏற்ற வார்த்தைகள் அல்ல அவை. நீரோ தவத்தில் சிறந்தவர். வேடர் குலத்திலே பிறந்த என்னிடம் ஆசை கொள்வது தகாது. தந்தையாக உங்களை பாவித்து உடன் வந்தது தவறு. உங்கள் எண்ணம் வெளிப்பட்ட பின் உங்களை என்னுடன் தங்கியிருக்க அனுமதிப்பதும் கூடாது. நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வள்ளி வெகு வேகமாக திணைப்புணத்தை நோக்கி சென்றாள். கோபத்துடன் செல்லும் அவளை அழைப்பது எங்கனம் என சிந்தித்தார். விநாயகப் பெருமானை மனத்திலே தியானித்து, அண்ணா, எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். விநாயகப் பெருமான் ஒரு யானையாக தோற்றம் கொண்டு வள்ளியின் முன்பு வந்தார். யானை என்றால் வள்ளிக்கு மிகவும் பயம். நடு வழியிலே யானையை கண்டதும் அவள் திடுக்கிட்டாள். உள்ளம் பதைத்தவளாய் திரும்பி சுனைக்கே ஓடி வந்து முதியவராக இருந்த முருகப்பெருமானிடம் சென்றாள். சுவாமி, யானை துரத்தி வருகிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடினாள். பெருமான் மகிழ்ச்சியுடன் அவளை அணைத்து கொண்டு விநாயகப் பெருமானை துதித்து, ஐயனே, நீர் தோன்றியதால் என் விருப்பம் நிறைவேறியது. வள்ளி என்னிடம் வந்து விட்டாள். இனி நீங்கள் செல்லலாம் என்று வேண்டினார். யானையாக வந்த விநாயகப் பெருமான் மறைந்தார். முருகன் வள்ளிக்கு தம்முடைய சுயரூபத்தை காட்டி அருளினார். 6 முகமும் 12 கைகளும் கொண்டு மயில் வாகனத்திலே தரிசனம் தந்த பெருமானை கண்டு வள்ளி மெய் சிலிர்த்து அவருடைய திருவடிகளில் பணிந்து வணங்கினாள். சுவாமி,
தாங்கள் இன்னார் என்பதை முன்னரே எனக்கு அறிவித்திருக்க கூடாதா? தங்களை அறியாது அடியேன் ஏதேதோ சொல்லிவிட்டேன். என் பிழைகளை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டினாள். வள்ளி, முற்பிறவியில் விஷ்ணுவின் மகளாக இருந்த நீ என்னை மணக்க விரும்பி தவம் செய்தாய். பூ உலகில் சென்று என்னை குறித்து தவம் செய்து எனக்காக காத்திருக்குமாறு சொன்னேன். இப்பிறவியில் நீ நம்பிராஜன் மகளாக தோன்றினாய். உன்னை அடையவே நான் வந்தேன். விரைவிலேயே பலரும் அறிய உன்னை மணப்பேன் என்று அருளினார் முருகப்பெருமான். பின்னர் வள்ளியை திணைப்புணத்திற்கு அழைத்து வந்துவிட்டு மறைந்தார். வள்ளி தன் அந்தரங்க தோழியிடம் நடந்ததை கூறி முருகப்பெருமானுடைய தியானத்திலே நாட்களை இனிமையாக கழித்து வந்தாள். திணைப்புணத்திலே பயிர்கள் முற்றின. அறுவடைக்கு ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டதால் வள்ளி தன் இல்லத்துக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. மிகுந்த வருத்தத்தோடு இல்லம் திரும்பினாள். திணைப்புணத்திலிருந்து வந்தது முதல் வள்ளியின் போக்கே மாறிவிட்டது. அவள் யாருடனும் பேசுவதில்லை, சரிவர உணவும் உட்கொள்வதில்லை. எந்நேரமும் முருகப்பெருமானையே நினைத்து நினைத்து உருகினாள். அவள் உடல் மெலிந்தது. அதனால் கவலையுற்ற நம்பிராஜனும் அவன் மனைவியும் தேவராட்டியையும் வெறியாட்டாளனையும் அழைத்து வந்து வெறியாட்டையர் வித்தனர். வெறியாட்டாளன் மீது முருகப்பெருமான் ஆவேசம் வந்து வள்ளியை திணைப்புணத்திலே தாம் தொட்டதாகவும் தம்முடைய மனம் மகிழும்படி பூஜைகள் செய்யுமாறும் தெரிவித்தார். நம்பிராஜன் முருகப்பெருமானுக்கு மிகுந்த கோலாகலமாக பூஜைகள் நடத்தினான். வள்ளியை தேடி திணைப்புணம் வந்த முருகப்பெருமான் அவளை அங்கே காணாததால் மிகுந்த துயருற்று நாற்புறமும் அவளுக்காக தேடி அலைந்தார். முடிவில் நள்ளிரவில் நம்பியின் வீட்டிற்கு பின்புறம் சென்றார். அவருடைய வருகையை அறிந்த வள்ளியின் நெருங்கிய தோழி அவரிடம் அவளுடைய நிலையை எடுத்து கூறி உள்ளே சென்று அழைத்து வந்தாள். ஐயா, வள்ளி உயிருடன் இருக்க வேண்டுமானால் இனி அவளை ஒரு கணமும் தாங்கள் பிரியாது இருக்க வேண்டும். பிரிவு துயர் அவள் தேகத்தை மெலிய செய்துவிட்டது என்றாள். வள்ளி முருகப்பெருமானின் திருவடிகளில் வணங்கி, சுவாமி, தங்கள் வருகையை வேடர்கள் அறிந்தால் தீமை விளையும். இப்போதே என்னை தங்களுடைய இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று வேண்டினாள். முருகப்பெருமான் அவளுடன் தணிகை மலைக்கு திரும்பினார். அதிகாலையில் கண் விழித்த நம்பிராஜன் மனைவி மகளை காணாது திடுக்கிட்டாள். வீடு முழுவதும் தேடினார்கள். வள்ளியை காணவில்லை. யாரோ கள்வன் வந்து மகளை கவர்ந்து சென்று விட்டான் என்று நம்பிராஜன் வீரர்களுடன் அவளை தேடி புறப்பட்டான். தணிகை மலையிலே ஒரு சோலையிலே வள்ளியும் முருகனும் மகிழ்ந்திருப்பதை வேடர்கள் கண்டனர். நம்பிராஜன் கோபத்தோடு அவர்களை நோக்கி வந்தான். வீரர்களையும் தந்தையையும் கண்டு பெருமானை வணங்கி, சுவாமி, என் தந்தை வீரர்களுடன் வருகிறார் என்று கவலையுடன் சொன்னாள். வள்ளி, கவலைப்படாதே, அவர்களால் நமக்கொன்றும் தீங்கு நேரிடாத வண்ணம் கவனித்துக் கொள்வேன் என்றார் முருகன். நம்பிராஜனும் வீரர்களும் பலவிதமாக கூச்சலிட்டு கொண்டு அவர்கள் மீது பானங்களை விட்டனர். ஆறுமுகப் பெருமான் திருவருளால் அந்த பானங்கள் அனைத்தும் அவருடைய திருவடியிலே வந்து விழுந்தன. முருகப்பெருமான் அருகிலிருந்த சேவலை பார்க்க அது எழும்பி குதித்து ஒரு முறை கூவியது. நம்பிராஜனும் அவனுடன் வந்த வீரர்களும் நடுநடுங்கி கீழே விழுந்து உயிரை விட்டனர். அப்போது நாரதர் அங்கே தோன்றி பெருமானை வணங்கினார். ஐயனே, நம்பிராஜனையும் அவனுடன் வந்த வீரர்களையும் கொன்றுவிட்டு வள்ளியுடன் செல்வது சரிதானா? அவர்களை எழுப்பி அருள் புரிய வேண்டும் என்று கூறினார். முருகன் வள்ளியை பார்த்து, அவர்களை நீயே எழுப்பு என்றார். வள்ளி முருகப்பெருமானை மனத்தில் தியானித்து தந்தையும் மற்றவர்களும் எழுந்திருக்க வேண்டும் என்று எண்ணினாள். அவர்கள் தூக்கத்தில் இருந்து விழித்து எழுவதைப் போல எழுந்தனர். முருகன் திருவருளால் நம்பிராஜனுக்கு நல்லறிவு உண்டாயிற்று. அவன் பலவாறு அவரை துதித்து, சுவாமி, தாங்கள் இவ்வாறு என் மகளை கவர்ந்து செல்வது எங்கள் குலத்துக்கு இழுக்கை உண்டாக்கும். எங்களுடன் ஊருக்கு திரும்பி பலரும் அறிய திருமணம் செய்து கொண்டு போகுமாறு வேண்டுகிறேன் என்றான். முருகன் அதற்கிசைந்து நம்பிராஜனுடன் சிற்றூருக்கு திரும்பினார். நம்பிராஜன் ஊராரை கூட்டி மிகுந்த சந்தோஷத்தோடு தன் மகளை முருகப்பெருமானுக்கு மணம் செய்து கொடுத்தான். நாரதர் உடன் இருந்து திருமணத்தை நடத்தி வைத்தார். முருகப்பெருமான் வள்ளியின் திருக்கரம் பற்றிய அற்புத காட்சியை காண வானிலே தேவர்கள் கூடினர். மலர் மாறி பெய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். முருகப்பெருமான் வள்ளியுடன் தணிகை மலைக்கு திரும்பினார். அம்மலையின் பெருமையை எடுத்துச் சொல்லுமாறு வள்ளி அவரிடம் கேட்டாள். அவரும் அதை கூறினார். எத்தனையோ மலைகள் ஆறுமுகப் பெருமானுக்கு இருப்பிடமாய் அமைந்துள்ள போதிலும் தணிகை மலையே அவருக்கு மிகவும் மனதுக்கிசைந்த இடமாகும். சூரன் முதலானோரை கொன்று அவர்களிடம் கொண்டிருந்த கோபம் தணிய
முருகப்பெருமான் அம்மலையில் வந்து தங்கியதால் அதற்கு செருந்தனி என்ற பெயர் வழங்கலாயிற்று. அம்மலையில் ஓர் சுனையிலே இந்திரன் நாள்தோறும் காலையில் ஒன்றும் நடுப்பகலில் ஒன்றும் மாலையில் ஒன்றுமாக 3 நீலோற்பல மலர்கள் மலருமாறு செய்து பெருமானை வழிபட்டான். அந்த மலையை தரிசிப்பவர்களும் அதனை வணங்குபவர்களும் தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிறார்கள். அம்மலையிலே 5 நாட்கள் தங்கி முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபடுபவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற பெறுவார்கள். அம்மலையிலே தங்கி செய்யும் தவங்கள் ஒன்றுக்கு பலவாக பெருகும். தானங்களும் மற்ற தர்மங்களும் அதிகப்படியான பலனை கொடுக்கும். தேவர்கள் அங்கு வந்து பெருமானை தரிசித்து அருள் பெற்று செல்கின்றனர். முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையராகிய ஈசனுடைய திருவுருவை அம்மலையிலே பிரதிஷ்டை செய்து மிகவும் பக்தியோடு பூஜித்து மகிழ்ந்தார். வள்ளியுடன் சிறிது காலம் அம்மலையில் தங்கியிருந்த பின்னர் கந்தபுரிக்கு புறப்பட்டார். கந்தபுரியிலே தேவயானை வாயிலுக்கு வந்து இருவரையும் வரவேற்றாள். முருகப்பெருமான் தேவயானையையும் வள்ளியையும் 2 புறங்களிலும் அணைத்தவராய் உள்ளே நுழைந்தார். வள்ளியை தேவயானைக்கு அறிமுகம் செய்து வைத்து, நீங்கள் இருவரும் முற்பிறப்பிலே விஷ்ணுவின் புத்திரிகளாக இருந்தீர்கள். என்னை மணக்க விரும்பி தவம் செய்தீர்கள். உங்களை சிறிது காலம் பொறுத்திருக்குமாறும் உரிய நேரத்தில் வந்து மணப்பதாகவும் கூறினேன். அமிர்தவல்லியான நீ இந்திரனுக்கு மகளாக தேவயானை என்ற பெயரில் வளர்ந்து என்னை மணந்தாய். சுந்தரவல்லியாகிய இவள் சிவமுனிவருக்கு பிறந்து நம்பிராஜனிடம் வள்ளி என்ற பெயரில் வளர்ந்து வந்தாள். இவள் இருப்பிடம் சென்று மணம் செய்து கொண்டு வந்தேன் என்றார். தேவயானை சகோதரியை கட்டித் தழுவி ஆனந்தப்பட்டாள். மலரும் மனமும் போல இருவரும் பெருமானிடம் ஒன்றி அடியவர்களுக்கு எக்காலமும் அருள் பாலித்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கந்த புராணத்தில் கடைசி பதிவு 102வது பதிவு கனகாபிஷேகம். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.